இதுக்கு வாய்ஸ் சவுடாக வேற என்ன, மீசை வச்சிருக்கிறவெல்லாம் மீசை வச்சிருக்கிற ஒரு ஆள் எங்களை பேசுகிறான், டேய் அப்படித்தான் பேசுவேன், பேசத்தான் செய்வேன். மக்கள்கிட்ட நீ பதில் சொல்லணும். மக்கள் சாதாரணமாக இல்லை. அவன் இந்த நடிக்க வரவன் வெள்ளந்தியாக பார்க்குறான். நடிக்க வரவனை அவனை அவனை தப்பான வழி கொண்டு போய் உன்னுடைய படம் ஓம் படம் கூட்டம் காமிக்கணும், ஓம் படத்தில் ஒரு கிளைமேக்ஸை கொண்டு பிரம்மாண்டமாக பண்ணணுங்கிற ஒரே காரணத்தில் மொத்த வரையும் சந்திக்கு இழுத்து பாவப்பட்ட பாவப்பட்ட பொம்பளையோட பிள்ளைய அது இதுன்னு கைப்பிள்ளையில் வச்சு நின்று அவங்க தாலி அறுத்து சொல்கிறான். ஒரு இடத்துல அந்த வளர்ந்து கட்டவன் செந்தில் பாலாஜின்னு ஒரு ரவுடியான், டேய் இருங்கடா 6 மாதம் பொறுத்துக்குங்கடா, நாங்கள் வருவோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க சொல்கிறாங்க 6 மாதம்னா இப்போ அவன் தேர்தலில் தான் சொல்கிறான் 2026. அந்த 26ல் இவங்க வந்த உடனே செந்தில் பாலாஜி ரவுடியா கொஞ்சம் இருங்கடா நாங்கள் 6 மாதத்தில் வருவோன்னா என்ன அர்த்தம்? நாங்கள் ரவுடித்தனம் பண்ணுவோம். எப்படி எவ்வளோ பெரிய திட்டம் பாரு. பொதுக்குழுவில் மக்களுக்கான திட்டம், பெரிய மாபெரும் திட்டம், மாபெரும் கொள்கை. 6 மாதத்தில் நாங்கள் ரவுடி ஆகும். இதே செந்தில் பாலாஜி மாதிரி நாங்கள் எல்லா வேலையும் செய்வோம். சூப்பர் திட்டம். செருப்பால் அடிக்க போகிறாங்க. இன்னும் மக்களை போய் பார்க்கல மூதேவி. 4 செவத்துக்குள்ளே இன்னமும் அதுக்குள்ளே நீங்கள் கூப்பிட்டு இதில் திட்டமாக முதலமைச்சர் ஆக போகிறாரு, முதலமைச்சர் கேண்டிடேட்டு அப்படிமாங்களா? அது மாதிரி இப்போ நீ பொதுக்குழு அவசரமாக கூட்டினதுக்கு காரணம் இருக்குது தெரியுமா? நிறைய பேர் அது ஏதோ சார் வெளியே வந்துட்டாருன்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு விளவும் கிடையாது.